நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஈற்றனை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம குரு பயிற்சியில் மகர ராசி மகரத்தை பற்றி பார்க்க போகிறோம். குரு பயிற்சி மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு. மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு 3-12க்கு அதிபதி. மகர ராசிக்கு குரு வந்து 3-12ஆம் அதிபதியாக வராரு. அவர் 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதாவது 3-12ங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம். அந்த மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானமான 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. 6ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு வந்து கெட்டவன் கெட்டிலில் கெட்டிடும் ராஜயோகம்னெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம். மறைவு ஸ்தானத்துக்கு போகும்போது விபரீத ராஜயோகம் ஏற்படும் அப்படின்னு ஒரு பலன் இருக்குது. ஆனாலும் நம்மளது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து குரு 6க்கு போகிறார். 6ஆம் இடங்கிறது என்ன? அடிமை தொழில். அடிமை தொழிலுங்கிறது ஒரு நம்மளுக்கு வேலை, நிரந்தரமான வேலை அப்படின்னு சொல்லலாம். நிரந்தரமான வேலை, அரசு பணி, அந்த மாதிரியான அமைப்பு 6ஆம் இடத்துல உங்களுக்கு இருக்குது. 6ஆம் இடம் வந்து ஒரு தொழில், வேலை. அதே 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடங்கிறது தொழில். அங்கே 6ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. 10ஆம் இடங்கிறது என்ன? தொழில் ஸ்தானம். தொழில் முன்னேற்றம் அடைய போகுது. அல்லது வேலைக்கே கிடைக்காம இருந்தவங்களுக்கு வேலை இனிமேல் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அப்படி எடுத்துக்கலாம். அதே மாதிரி மெயினாக வந்து உங்களுடைய 2-12ஆம் இடங்களை பார்க்குறாரு. அது என்ன காரணம்னா, 2-12ஆம் இடங்களை 7-9ஆம் பார்வையாக 2-12ஆம் இடங்களை பார்க்குறாரு. 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானம். 12ஆம் இடங்கிறது விரயம், அயன சயன போகஸ்தானம். ஸோ கம்பல்சரி திருமணமாகாமல் பெண்டிங்கில் இருந்தவங்களுக்கு கம்பல்சரி இந்த ஆண்டு திருமணத்துக்கான வாய்ப்பு 90% இருக்குது. அது நீங்கள் கேரண்டி எடுத்துக்கலாம். மகர ராசிக்காரர் திருமணம் ஆகாமல் வெயிட்டிங்கில் இருந்தவங்களுக்கு, மகர லக்னம் மகர ராசி 2 பேருக்கும் இது பொருந்தும். திருமணம் பெண்டிங்கில் இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டு முயற்சி பண்ணிங்கன்னா திருமணத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால சுப விரயங்கள், சுப செலவுகள், அதே மாதிரி ஒரு சுப பயணங்கள், நல்ல வழியான கோயில், ஆன்மீக சுற்றுலா மாதிரியான நல்ல பயணங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுடைய தூக்கம் இழந்துட்டு இருந்தவங்களுக்கு நல்லபடியாக நல்ல தூக்கத்தை கொடுக்க போகிறாரு. நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க போகிறாரு. தூக்கம் வருதுனாவே என்ன அர்த்தம்? நிம்மதி இருக்க போகுதுன்னு அர்த்தம். அந்த நிம்மதி உங்களுக்கு கண்டிப்பாக தரப்போகிறாரு. 12ஆம் இடங்கிறது நிம்மதியை குறிக்கிற இடமும் தான். 12ஆம் இடம் அந்த கடைசி வாழ்க்கையினுடைய எண்டு அப்படின்னு சொல்லுவோம். அந்த எண்டை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இந்த ஆண்டு சிறப்பாக இருக்க போகுது. அதே மாதிரி 2ஆம் இடங்கிறது என்ன? தனம், வாக்கு, குடும்பம், கல்வி. குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை மேலாங்க போகுது. மாணவர்களாக இருந்தால் படிப்பு நல்லா வரப்போகுது. அடல்ட் ஏஜ் இருக்கிறவங்களுக்கு பணம் நிறைய வரப்போகுது. 2ஆம் இடங்கிறது தனஸ்தானம். தனஸ்தானத்தை குரு பார்த்துட்டாவே நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் பணம் நம்ம கைக்கு வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். நம்மளுக்கு தேவையான பணம் நம்மளுக்கு கிடைக்க போகுது. கிடைச்சா தானே செலவு பண்ண முடியும். அந்த மாதிரியான பண அமைப்பு கண்டிப்பாக வரப்போகுது. இடையில அதிசாரத்தில் ஒரு தடவை 2 மாதம் குரு வந்து கடகத்துக்கு வருவார். அந்த காலகட்டங்கள்லேயும் உங்களுக்கான ஆண்டு சிறப்பான இந்த ஆண்டு இருக்க போகுது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அதே மாதிரி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். மகர ராசிக்காரர்கள் எப்போவுமே ராசி அதிபதி சனி அப்படிங்கிறதுனால ரொம்ப பொறுமையாகவும் தெளிவாகவும் முடிவெடுக்கக்கூடியவங்க. அவங்கள வந்து ரொம்ப பாராட்டலாம். மற்ற லக்ன ராசிக்காரங்களை விட ரொம்ப பொறுமையாக இருக்கக்கூடியவங்க மகரம், கும்ப ராசிக்காரர்கள். ரொம்ப எல்லா விஷயத்துலேயும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணி செய்யக்கூடியவங்க. ஏன்னா சனி வந்து 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுற்றி வர்றவர். அதனால சனியினுடைய அமைப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அதாவது மந்தம் இதுன்னெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் விட அவர் எதுக்காக அப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொறுமையாக இருக்கிறதுக்கு தான். எந்த காரியத்தையும் பொறுமையாக நிதானமாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்க மகர கும்ப லக்கணக்காரங்க, கும்ப ராசிக்காரங்க. அவங்களே மாதிரியான தெளிவு மற்ற எந்த லக்கணக்காரங்களுக்கும் வராது. அவசரமாக பண்ணிட்டு போயிடுவாங்க எல்லாருமே. ஆனால் மகர கும்ப லக்கணக்காரங்களை ரொம்ப பொறுமையாக, ரொம்ப தெளிவாக முடிவெடுத்து அவங்களுடைய வேலையை சிறப்பாக செய்யக்கூடியவங்க. அவங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பானதாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.